அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் ஒரு சிறப்பான மாதத்திலே இருக்கிறோம். ஒரு செழிப்பான மாதத்திலே இருக்கிறோம். ஒரு வசந்த மாதத்திலே இருக்கிறோம். அதுதான் ரபீஉல் அவ்வல் மாதம். ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் பிறந்த மாதம். கண்ணியமிக்க பொறுமதியான இந்த தீனை எங்களிடத்திலே தந்து எங்களை விட்டு பிரிந்த மாதம். அன்பார்ந்த சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திற்கு அனுப்பியதிலிருந்து, அவர்கள் வாழ்ந்ததிலிருந்து அவருடைய மரணம் வரைக்கும் நடந்த அனைத்துமே அதிசயமாக இருக்கிறது. அனைத்தையும் அல்லாஹ் அபூர்வமான, அதிசயமான, விசேஷமான ஒன்றாக ஆக்கி வைத்தான். இந்த உலகத்திற்கு வந்த எந்த தலைவர்களும் எந்த லீடர்மாரும் இந்த அளவுக்கு ஒரு விசேஷமானவர்களாக வாழவில்லை, வாழ்ந்து காட்டவில்லை, வழிநடத்தவில்லை. அவருடைய வாழ்க்கையில், அவருடைய வார்த்தையில் இரண்டாவது ஒரு கேள்விக்கு இடம் இல்லாதவாறு, இப்படிப்பட்டவரை நான் பின்பற்ற வேண்டுமா என்ற ஒரு கேள்விக்கு இடம் இல்லாத வகையில் சிறப்பாக, சரியாக, நேர்த்தியாக வாழ்ந்து காட்டி சென்றவர்கள் எங்களுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவருடைய வாழ்க்கையிலும் அவருடைய வார்த்தையிலும் அவருடைய கொடுக்கல் வாங்கல் என்ன, அவருடைய குடும்ப வாழ்க்கை என்ன, அவருடைய சமூக வாழ்க்கை என்ன, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை என்ன, அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் தொடர்பட்ட அமல்கள் என்ன, அடியானுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அமல்கள் என்ன, அனைத்திலும் எந்த குறையும் காண முடியாத, எந்த குறையும் வைக்காமல் இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டி சென்றவர்கள் எங்களுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வே திருக்குர்ஆனில் இன்னல்லாஹு வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி என்று அல்லாஹ்வுடைய மலாயிகாமார்களும் ஸலவாத்து சொல்கிறார்கள் இந்த நபியின் மீது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. ஏ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்களும் அந்த நபி ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்து சொல்லுங்கள் என்று ஏவப்பட்ட அந்த நபி, அவருடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு விசேஷமானதாக, சிரேஷ்டமானதாக, கண்ணியமானதாக இருந்திருக்கும். படைத்த ரப்பே எங்களுக்கு அந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்து சொல்கிறான் என்றால் அவருடைய சிறப்பு எந்த அளவுக்கு இருக்கும். எனவே அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை, அவருடைய வார்த்தைகளை ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு ஜுமாவிலும் சொல்லுகிறோம், எடுத்து காட்டுகிறோம். அன்பார்ந்தவர்களே, எந்த தொழுகையும், எந்த அமலும், எந்த செயலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஞாபகப்படுத்தாமல் செய்தால் கூடாமல் போகும். தொழுகையிலும் ஸலவாத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்கிறோம். அதானிலும் ஸலவாத், அந்த நபியினுடைய பெயர் அல்லாஹ் அந்த அளவுக்கு அவனுடன் இணைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான். எனவே அவருடைய ஹதீஸ்களும் வாழ்க்கை வரலாறுகளும் அதிகமாக ஹுத்பாக்களிலே நாங்கள் செவிமடுத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் அந்த உத்தம தூதர், அந்த கண்ணியத்திற்குரிய மாமனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இறுதி தருணம், அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய சந்தர்ப்பம். அன்பார்ந்தவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி ரமலான், தன்னுடைய வஃபாத்தை நெருங்கக்கூடிய கடைசி ரமலானில்
வளமைக்கு மாற்றமாக சில செயல்பாடுகளை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். வளமையாக இறுதி 10 நாட்கள் இஅ்திகாஃப் இருந்தவர்கள் 20 நாட்கள் இஅ்திகாஃப் இருக்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தடவை குர்ஆனை ஓதி காட்டியவர்கள் 2 தடவைகள் குர்ஆனை ஓதி காட்டுகிறார்கள். இப்படி அந்த ரமதான் கழிகிறது. 1,24,000 சஹாபாக்களை ஒன்று சேர்த்து கொண்டு ஹஜ்ஜத்துல் வதா அந்த வருடம் ஹஜ்ஜுக்காக வேண்டி புறப்பட்டு சென்றார்கள். இந்த ஹஜ்ஜுடைய நேரத்திலே நடந்த சில சம்பவங்கள், இறங்கிய சில குர்ஆனுடைய ஆயத்துகள் சுட்டி காட்டிவிட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தின் வாழ்க்கையை முடித்துக் கொள்ள போகிறார்கள். அல்லாஹ் அவனுடைய ஹபீபை அவன் பக்கம் எடுத்துக் கொள்ள போகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவில் வைத்து உபதேசம் செய்யக்கூடிய நேரத்தில் சொன்னாங்க, ஹஜ்ஜுடைய கடமைகளை பற்றி, ஹுது அன்னி மனாசிககும், இந்த ஹஜ்ஜுடைய கடமைகளை பற்றி என்னிடத்தில் எல்லா கேள்விகளை கேட்டு அதில் எல்லாம் கிளியர் ஆவிக்கோங்க. ஏனென்றால் வருகின்ற வருடம் நான் இந்த இடத்திலே இருந்து உங்களுக்கு உபதேசம் செய்ய இருக்க மாட்டேன். முதலாவது மெசேஜ். பாந்தவர்களே, அதுக்கு பின்னால் குர்ஆனுடைய ஆயத்து இறங்குகிறது. அல் யௌம அக்மல்து லகும் தீனகும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லகுமுல் இஸ்லாம தீனா. இன்றைய தினம் உங்களுடைய தீன், உங்களுடைய மார்க்கம் பூர்த்தியாகிவிட்டது. சஹாபாக்களுக்கு சந்தோஷம். அல்லாஹ் எங்களுடைய தீனை பூர்த்தியாக்கி விட்டான். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுகிறார்கள். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா உமர், ஏன் அழுகிறீர்கள்? சந்தோஷமான தருணம். சொன்னார்கள், இல்லை இல்லை, இந்த குர்ஆனுடைய ஆயத் நபியினுடைய பிரிவை எடுத்து காட்டுகிறது. தீன் பூர்த்தியாகிவிட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட நோக்கம் நிறைவடைந்து விட்டது. எனவே அல்லாஹ் அந்த ஹபீபை எங்களை விட்டு எடுத்துக் கொள்ள போகிறான். அய்யாமுத் தஷ்ரீக் நாட்களிலே சூரத்துன் நஸ்ர், இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், அல்லாஹ்வுடைய உதவியும் அவனுடைய வெற்றியும் வந்த பொழுது என்ற குர்ஆனுடைய ஆயத் இறங்குகிறது. மக்கள் இன்னும் குதூகலிக்கிறார்கள். அவருடைய வெற்றி வந்து விட்டது, அல்லாஹ்வின் உதவி வந்து விட்டது. வரைத்தன் நாஸ், மனிதர்களை நீங்கள் பார்ப்பீர்கள், சயதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா, தாரை தாரையாக கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்திலே நுழைவார்கள் என்று மக்கள் சந்தோஷப்பட்டு கொண்டாடுகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுகிறார்கள், தேமி தேமி அழுகிறார்கள். கேட்டாங்க, யா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, ஏன் அழுகிறீர்கள்? சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய உதவி வந்து விட்டது, இஸ்லாத்துக்குரிய வெற்றி வந்து விட்டது, மக்கள் இஸ்லாத்தில் நுழைய ஆரம்பித்து விட்டார்கள். இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அல்லாஹ் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மௌத்தை எங்களுக்கு அறிவிக்கிறான். என்னுடைய ஹபீபை என்னை விட்டு பிரித்து அல்லாஹ் எடுத்துக் கொள்ள போகிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கடைசி ஹஜ் அதை முடித்துக் கொண்டு திரும்புகிறார்கள். அந்த ஹஜ்ஜிலே வைத்து மக்களுக்கு சில உபதேசங்கள் செய்தார்கள். நான் உங்களுக்கு இந்த தீனை எத்தி வைத்து விட்டேனா?
என்னுடைய அமானிதத்தை உங்களிடத்தில் ஒப்படைத்து விட்டேனா என்று கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அனைத்து சஹாபாக்களும் இணைந்து சொன்னார்கள், அத்தைத்தல் அமானம், அமானிதத்தை நிறைவேற்றினீர்கள். பல்லக்தர் ரிசாலம், உங்களுக்கு இறை தூதை நீங்கள் எங்களிடத்திலே எத்தி வைத்தீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம், வானத்தின் பக்கம் திரும்பி சொன்னார்கள், அல்லாஹும்ம ஷஹ், யா அல்லாஹ் நீ சாட்சியாக இரு. இவர்கள் சொல்வதற்கு நீ தந்த அமானிதத்தை நான் இவர்களிடத்திலே ஒப்படைத்து விட்டேன். அன்பார்ந்த சகோதரர்களே, அதற்கு பின்னால அதே வருடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹதின் பக்கம் செல்கிறார்கள். சென்று அந்த உஹதிலே ஷஹீதாக்கப்பட்ட அந்த சுஹதாக்களை பார்த்து துஆ செய்கிறார்கள், அழுகிறார்கள், அழுது துஆ செய்கிறார்கள். அவர்களுக்கு சொன்னார்கள், கூடிய சீக்கிரம் நான் உங்களுடன் வந்து இணைந்து கொள்வேன் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதற்கு பின்னால ஜன்னத்துல் பகீ அங்கே சென்று ஒரு இரவிலே துஆ செய்கிறார்கள். செய்துவிட்டு அங்கிருக்கக்கூடிய சுஹதாக்களை பார்த்தும் சொன்னார்கள், கூடிய சீக்கிரம் நான் உங்களுடன் வந்து இணைந்து கொள்வேன் சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபர் மாதம் கிட்டத்தட்ட 29வது பிறை மதீனாவில் ஒரு ஜனாசாவிலே கலந்து கொள்கிறார்கள். அந்த ஜனாசாவில் கலந்து கொண்டு திரும்பக்கூடிய நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடுமையான தலைவலி ஏற்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான தலைவலியால் சொல்லுகிறார்கள், என்னுடைய கஷ்டமே எனக்கு தலைவலியாக இருக்கிறது. மௌத்துக்குரிய அடையாளம் ஆரம்பிக்கிறது. கடுமையான காய்ச்சல் அதிகரித்து சொல்கிறார்கள், நான் நாளை எங்கே, நான் நாளை எங்கே இருப்பேன் என்று கேட்கிறார்கள். மனைவிமார்களுக்கு விளங்கிவிட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். எனவே ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் ஃபல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய துணையுடன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வலப்புறத்திலும், ஹஜ்ரத் ஃபல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இடப்புறத்திலும் தன்னுடைய தோளிலே சுமந்து கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டுக்கு எடுத்து செல்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த வருத்தத்தை, அந்த கஷ்டத்தை, அந்த நோயினுடைய வருத்தத்தை பார்த்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கட்டி தழுவிக்கொண்டு தன்னுடைய நெஞ்சோடு அணைத்து அவர்களுக்கு ஓதுகிறார்கள். முஅவ்விதத்தைன், சூரத்துல் இக்லாஸ், குல் சூராக்களை 3 தடவைகள் ஓதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையிலே ஊதி முபாரக்கான முகத்திலே தடவி விடுகிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இதற்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காய்ச்சல் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது, ரொம்பவும் கஷ்டமாக இருக்கிறது. சஹாபாக்களிடத்திலே சொன்னார்கள், எந்த அளவுக்கு காய்ச்சல் அதிகரித்திருக்கிறது, அந்த காய்ச்சலுடைய கஷ்டம் தலையில் கட்டியிருந்த தலப்பாவுக்கு வெளியாலே அந்த சூடு வார அளவுக்கு காய்ச்சல் அதிகரித்திருக்கிறது சொன்னாங்க. சஹாபாக்களுக்கிட்ட 7 கிணறுகளால தண்ணியை கொண்டு வந்து எனக்கு ஊத்துங்க, நான் மக்களுக்கு உபதேசம் செய்யணும். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையின் பிரகாரம் ஒரு பெரிய ஒரு பாத்திரம், ஒரு தேக்ஷா எடுத்து அதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்து 7 கிணற்றினுடைய தண்ணீர் ஊற்றப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சற்று ஆரோக்கியத்தை உணர்ந்தவர்கள் சென்று மக்களுக்கு குத்பா செய்கிறார்கள். அதிலே சொன்னார்கள், ஏ மக்களே, லா தத்தஹிது கப்ரி
வஸனன் யஅபுத், நான் உங்களை விட்டு பிரிந்து விட்டால் என்னுடைய கபரை நீங்கள் வணக்க ஸ்தலமாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். அதே போன்று யாருக்காவது நான் அடித்து ஏசி இருந்தால், யாருக்காவது நான் ஏதாவது குறைபாடுகள் செய்திருந்தால், கொடுக்கல் வாங்கல்கள் இருந்தால் அதை என்னிடத்திலே கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள். அதுடன் நீண்ட சம்பவங்கள் வருகிறது. இப்படியெல்லாம் சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய தினம் மிம்பரிலே நின்று கொண்டு குத்பா செய்ய முடியல, அமர்ந்து கொண்டுதான் மக்களுக்கு மத்தியில் உபதேசம் செஞ்சாங்க. பின்னால சொன்னாங்க, ஒரு அடியானுக்கு அல்லாஹ் 2 ஆப்ஷன்களை கொடுத்தான். ஒன்று இந்த உலகத்தில் வாழ்றது, இன்னொன்று அல்லாஹ்விடத்தில் சென்றடைவது மௌத். அந்த அடியான் உலகத்தின் வாழ்க்கையை விட்டு மௌத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டான் என்று சொன்ன நேரத்தில் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழ ஆரம்பித்து விட்டார்கள். மக்களுக்கு விளங்கவில்லை என்ன சொல்கிறார்கள் என்று. சொன்னார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த அடியான் யார் தெரியுமா? அந்த அடியான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்பட்டு அவர்கள் சொன்ன பதில் தான் அது. அதே நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மௌத்தை ரொம்ப நெருங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தன்னிடத்திலே இருந்த அனைத்து அடிமைகளையும் உரிமை விட்டார்கள். அவர்களிடத்திலே 7 தீனார் இருந்தது, அதை சதக்கா செய்து விட்டார்கள். கடைசியாக வியாழக்கிழமை அன்றைய நாள் தொழுகையில் எல்லாம் தொழுவித்து வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக மக்ரிபுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இஷாவுடைய தொழுகைக்காக தயாராகிறார்கள். இந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வருத்தம் ரொம்ப அதிகரித்து விட்டது. கேட்டாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல, ஆயிஷாவே, மக்கள் தொழுகைக்காக தயாராக இருக்கிறாங்களா, தொழுதுட்டாங்களா? யா ரசூலல்லாஹ், அவங்க எல்லாரும் உங்களோட வருகையை எதிர்பார்த்து இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எழும்பி உது செய்யறாங்க, அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. 2வது தரம் கேட்கிறாங்க, மக்கள் எதிர்பார்த்து இருக்கிறாங்க, திரும்பவும் உது செய்யறாங்க, திரும்பவும் மயங்கி விழுந்துடுறாங்க. 3வது தடவையும் உது செய்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட போக முடியல. சொன்னாங்க, யா ஆயிஷா, உங்களுடைய தந்தையிடத்துல சொல்லுங்க, தொழுகையை நடத்த சொல்லி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக தொழுவித்தது வியாழக்கிழமை மக்ரிபுடைய தொழுகை. அதற்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹயாத்தோட இருக்கக்கூடிய நேரத்தில் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 17 வக்துகள் தொழுகை நடத்தினார்கள் இமாமாக. அன்பார்ந்த சகோதரர்களே, அதற்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கட்கிழமை சுபஹுடைய நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டிலிருந்து திரையை அப்படியே ஒதுக்கி பார்க்கிறார்கள். சுபஹுடைய தொழுகை தயாராக தொழுவதற்காக வேண்டி இருக்கிறார்கள். மக்கள் நினைத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இமாமத் செய்வதற்காக வேண்டி வரப்போகிறார்கள். நிலை குலைந்து தடுமாறிக் கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சைக்கினை செய்தார்கள், உங்களுடைய தொழுகையை பூர்த்தி செய்யுங்கள், என்னால் வர முடியாது. எனவே தொழுகை பூர்த்தி செய்யப்படுகிறது. ஹஜ்ரத் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து பார்க்கிறார்கள், திரும்ப உள்ளே செல்கிறார்கள், திரும்ப வந்து பார்க்கிறார்கள், திரும்ப உள்ளே செல்கிறார்கள். இந்த நேரத்திலே ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த அறிவிப்பின் பின்னால் சொன்னார்கள், யா சஃபியா, வேண்டாம் யா சஃபியா. என்ன செய்தார்கள் தெரியுமா? ஹஜ்ரத் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோயை பார்த்துவிட்டு சென்று 2 ரக்காத்துகள் தொழுவார்கள், அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வார்கள், யா அல்லாஹ், ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்து வருத்தத்தையும் எனக்கு தந்துவிடு, அவர்களை குணப்படுத்தி விடு.
என்று துஆ செய்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வேண்டாம், நான் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறேன், முழு உம்மத்தினுடைய அந்த சக்கராத்துடைய வருத்தத்தையும் எனக்கு தந்துவிடு, என்னுடைய உம்மத்துக்கு சக்கராத்தை லேசாக்கி விடு என்று நான் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொண்டிருக்கிறேன். எனவே நீங்கள் அவ்வாறு துஆ செய்ய வேண்டாம் யா சஃபியா என்பதாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பின்னால ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தந்தை இடத்துல வாராங்க. அருமை தந்தையை பார்த்து, அவருடைய கஷ்டத்தை பார்த்து அருமை தந்தை கிட்ட சொல்றாங்க, வா கர்பாபதா, என்ன வாப்பாக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டமே, வா கர்பாபதா, என்ன வாப்பாக்கு இந்த நோயினால் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாரே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா பிலாத் கபரி, என்னுடைய ஈர குழந்தை ஃபாத்திமா, தன்னுடைய அருமை மகளை பார்த்து சொல்றாங்க, லைஸ லி அபீகி கர்புன் பஅதல் யௌம், இந்த உலகத்தில் வந்த எல்லா கஷ்டமும் எல்லா துன்பமும் இந்த நாள் வரைக்கும் தான், இதற்கு பின்னால எந்த வருத்தமும் கஷ்டமும் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையை கேட்டு ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஆழ்ந்த கவலையில் அழுது கொண்டிருக்கிறார்கள். அருகாமையில் அழைத்து காதில் ஒரு ரகசியத்தை சொன்னார்கள். ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தேமி தேமி அழ ஆரம்பித்தார்கள். திரும்பவும் கூப்பிட்டு இன்னொரு ரகசியம் சொன்னாங்க. ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அப்படியே அமைதியாகிட்டாங்க. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க பின்னால் ஒரு காலத்துல கேட்டாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல என்ன சொன்னாங்க? சொன்னாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா முதலாவதாக சொன்னாங்க, நான் இந்த உலகத்தை விட்டும் பிரிய போகிறேன் என்னுடைய அருமை மகளே என்று சொன்னார்கள். நான் அழுது விட்டேன். அதற்கு பின்னால சொன்னாங்க, நீதான் சுவர்க்கத்தின் பெண்களின் தலைவி என்று, என்னுடைய உம்மத்தில் முதலாவதாக என்னை சந்திக்க போவரும் நீதான் என்று சொன்னார்கள். நான் அவ்வாறு ஆறுதல் அடைந்து விட்டேன். அன்பார்ந்த சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹாவுடைய நேரத்தை அடைகிறார்கள். காய்ச்சல் அதிகரிக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அருகாமையில் இருந்த ஒரு பாத்திரத்தின் தண்ணீரை எடுத்து முகத்திலும் உடம்பிலும் தடவிக் கொள்கிறார்கள். காய்ச்சல் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய மார்பின் பக்கம் அணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், இன்னலில் மௌத்தி லசக்கராத், மௌத்துக்கு சக்கராத்துடைய வேதனை ஒன்று இருக்கிறது. துஆ செஞ்சாங்க, அல்லாஹும்ம ஐன்னி அலா சக்கராத்தில் மௌத், யா அல்லாஹ் என்னுடைய சக்கராத்தை லேசாக்கி விடு என்று துஆ செய்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பின்னால ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய சகோதரர் மிஸ்வாக் செய்து கொண்டதை பார்த்ததின் பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, யா ரசூலல்லாஹ் உங்களுக்கு மிஸ்வாக் செய்து விடவா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை அசைக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய கையினால் மிஸ்வாக்கை எடுத்து வாயால் மென்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிஸ்வாக் செய்து விடுகிறார்கள். பாந்தவர்களே, ரஹ்மத்துல் லில் ஆலமீன் தாஜுல் மதீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கடைசியாக சென்ற ரிஸ்க் சாப்பாடு என்ன தெரியுமா? தன்னுடைய அருமை மனைவியின் உமிழ் நீர், மௌத் வரைக்கும் விடாத ஒரு சுன்னம் மிஸ்வாக். அப்படியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயால் ஏதோ முணுமுணுக்கிறார்கள், ஏதோ சொல்வது விளங்குகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் காதை கொடுத்து கேட்கிறார்கள். சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி
தன்னுடைய கையை வானத்தின் பக்கம் உயர்த்தி அல்லாஹ் மக்ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, ரஹ்மத்துல் லில் ஆலமீன் கேட்கிறார்கள். வர்ஹம்னி, யா அல்லாஹ் எனக்கு இரக்கம் காட்டிரே, எனக்கு ரஹ்மத் செஞ்சிரே. ரஹ்மத்துல் லில் ஆலமீன் கேட்கும் துஆ. எங்களுடைய துஆ எவ்வாறு இருக்கிறது? முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபி அல்லாஹ் மக்ஃபிர்லி என்கிறார்கள். இத்தனை தடவைகள் கையேந்தி இருப்போம். அதற்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹும்ம அல்ஹிக்னி பிரஃபீகில் அலா மஅல்லதீன அன்அம்த அலைஹிம் மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன் என்ற வார்த்தையை கையை உயர்த்தி சொல்லிக் கொண்டிருந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு கை அப்படியே கீழே விழுந்ததே. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அணைத்துக் கொண்டிருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ரூஹ் அவ்வாறு அடங்கி போனது. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டும் பிரிந்து விட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிரிவை கேள்விப்பட்டு முழு மதீனாவும் இருளடைந்திருந்தது. காட்டுத்தீயை போன்று பரவிவிட்டது. ஹஜ்ரத் உஸ்மான், உமர், ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியினுடைய அந்த ஜனாசாவை பிரிவை கேட்டு அவ்வாறு சிலை போன்று அப்படியே கல்லாகி விட்டார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாளை உருவிக்கொண்டு என்னுடைய ஹபீப் வஃபாத் ஆகிவிட்டார்கள் என்று யாராவது சொன்னால் அவருடைய தலையை எடுத்து விடுவேன். அவர்களால் தாங்க முடியல. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை சந்திக்க போனது போல என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அல்லாஹ்வை சந்திக்க போயிருக்கிறாங்க. இவர் முழு மதீனாவும் தட்டு தடமாறிக் கொண்டிருக்கிறது. ஒரு சஹாபிக்கு கேள்விப்படுகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார். யா அல்லாஹ், இந்த நபியை பார்த்த கண்களால் இந்த உலகத்தில் வேற எதையும் பார்க்க தேவையில்லை, என்னுடைய பார்வையை எடுத்துவிடு. துஆ செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய துஆவை கபூல் செய்து அவருடைய பார்வை எடுத்து விட்டான். ஒரு சஹாபி நபியுடைய முஹப்பத் அழுகிறார்கள். அழுது 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 பிரிவை தாங்க முடியல. மௌத்தாவ கூடிய நேரத்தில் மனநோயாளியாக வஃபாத் ஆகிறாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறங்கி இருக்கிறார்கள். ஜனாசாவாக போர்வையால் போர்த்தப்பட்டிருக்கிறது. முபாரக்கான முகத்தை பார்த்து சொன்னார்கள், என்னுடைய ஹபீபே, என்னுடைய தோழரே, அல்லாஹ்வின் ரசூலே, அல்லாஹ் சொன்ன வார்த்தை இன்னக மையத்துன், என் நபியே நீங்களும் ஒரு நாள் மரணித்தாக வேண்டும் என்று சொன்னானே, அந்த வார்த்தையை அல்லாஹ் உண்மைப்படுத்தி விட்டானே. ஜிப்த ஹய்யன் வ மையத்தன் யா ரசூலல்லாஹ், உலகத்தில் வாழக்கூடிய நேரத்திலும் மனமாக இருந்தீர்கள், மௌத்துடைய நேரத்திலும் ஜனாசாவாக இருக்கக்கூடிய நேரத்திலும் மனமாக இருக்கிறீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்ன அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். மக்கள் தட்டு தடுமாறி போயிருக்கிறார்கள். ஆறுதலுக்காக மக்களை நிதானப்படுத்தும் மிம்பரிலே ஏறி சொன்னார்கள், மன் கான யஅபுது முஹம்மதன் ஃபஇன்ன முஹம்மதுன் கத் மாத். யார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வணங்கிக் கொண்டிருந்தார்களோ இதோ அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். மன் கான யஅபுதுல்லாஹ் ஃபஇன்னல்லாஹ ஹய்யுன் லா யமூத். யார் அல்லாஹ்வை வணங்கினார்களோ அல்லாஹ் நித்திய ஜீவன், அவன் மரணிக்க மாட்டான் என்று மக்களை தான் நிதானப்படுத்தினார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிதானமானார்கள். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை நாங்கள் வணங்குகிறோம், அல்லாஹ் எங்களை விட்டும் அவரை பிரித்தெடுத்துக் கொண்டான். நீண்ட சம்பவம், நேரம் இடம் கொடுக்காது. கடைசியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை
குளிப்பாட்டக்கூடிய நேரத்திலே ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குளிப்பாட்டினார்கள். உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அதே போன்று ஷக்ரான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடம்பை அங்கும் இங்குமாக பிரட்டி கொடுத்தார்கள் குளிப்பாட்டுவதற்காக வேண்டி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிமை தண்ணீரை ஹஸரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதே போன்று ஃபضل இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், குஸம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தண்ணீர் ஊற்றினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடைகளை களையவில்லை. அவர்கள் உடுத்திருந்த ஆடையுடனே குளிப்பாட்டி அதனுடைய வெள்ளை போர்வையால் 3 தடவைகளை போர்த்தி கஃன் செய்து அடக்கம் செய்வதற்காக வேண்டி கபரிலே ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹஸரத் குஸம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வெறும் 8 வயது சஹாபி, அதே போன்று ஹஸரத் ஃபضل இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், அதே போன்று ஷக்ரான் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிமையாக இருந்தவர். இவங்க 4 பேரும் கபூர்ல இறங்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கபூர்ல வச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஜனாசாவுக்கு ஜனாசா தொழுவிக்க இல்ல, தனித்தனியாக தொழுதாங்க. ஏன்? ரஹ்மத்துல் லில் ஆலமீன் சய்யிதுல் அன்பியா வல் முர்சலீன், யார் இவருக்கு தொழுவிக்கிறது? எனவே தனித்தனியாக ஜனாசா தொழுகை நிறைவேற்றப்பட்டது. அன்பார்ந்த சகோதரர்களே, பின்னாலே சஹாபாக்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அடக்கம் செஞ்சிட்டு வரக்கூடிய நேரத்தில் ஒரு சத்தம் வருது, அதாபத் அன்ஃபுஸக்கும் அன் தஹஸ்ஸு துராம் அலா ரசூலில்லாஹ். ஏ மக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மண்ணை வாரி தூவதற்கு உங்களுக்கு எவ்வாறு மனசு வந்தது? உங்களுடைய உள்ளம் எவ்வாறு இடம் கொடுத்தது என்ற வார்த்தையை கேட்டு சஹாபாக்கள் மயங்கி விழுந்து விட்டார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத்தாக இருந்தும் அந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை பார்க்க வேண்டும் ஆசைப்பட்டார்கள் தெரியுமா? என்னையும் உங்களையும். உங்களுக்கு பின்னால் ஒரு சமுதாயம் வரும், அவர்களை நான் பார்க்க ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார்கள். எங்களுக்காக வேண்டிய விசேஷமான துஆவை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய லிவாவுல் ஹம்துக்கு கீழால் நாங்கள் வர வேண்டும் என்றால் அந்த மகாமுல் மஹ்மூதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முபாரக்கான ஜீனத்தான அந்த முகத்தை பௌர்ணமி நிலவை பார்க்க வேண்டும் என்றால், அவருடைய ஹவுலுல் கௌசரிலே நீர் அருந்த வேண்டும் என்றால் அதற்குரிய தயாரிப்பு எங்களிடத்தில் என்ன இருக்கிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி ஹுத்பாவிலே சொன்ன விடயம் அஸ்ஸலாம் அஸ்ஸலாம் அஸ்ஸலாம், தொழுகை தொழுகை என்றார்கள். ஹுத்பாவிலே இருக்கிறோம், இன்று வரைக்கும் எத்தனை தொழுகையை பாழாக்கி இருக்கிறோம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத் கிடைக்குமா? அவருடைய முபாரக்கான முகத்தை பார்க்கும் சந்தர்ப்பம் கிடைக்குமா? முகத்திலே தாடி இல்லை, உயிருடன் இருக்கக்கூடிய நேரத்திலே தாடி இல்லாத முகத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்க விரும்பாதவர்கள். எனவே இந்த மாதத்தில் இன்றில் இருந்தாவது முக்கியமான சுன்னாக்கள் எல்லாம் முக்கியமானதுதான் எடுத்து நடக்க நியத்து வைத்துக் கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவர்களையும் கபூல் செய்து கொள்வானாக.